நீங்கள் உடைக்கப்படுவது ஏதோ இந்த உலகத்தை விட்டு நீங்கள் எடுக்கப்படுவதற்காக அல்ல, மறுபடியும் புதிதாக உருவாக்கப்படுவதற்காக. கர்த்தர் உன்னை புதியதாய் உருவாக்குவதற்காக. கர்த்தருக்கு உகந்த பாத்திரமாய், கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் நீ உருவாகவே கர்த்தர் உன்னை இந்த வருஷம் முழுவதும் உடைச்சார். நீ நினைச்சிட்டு இருக்கிற இந்த மனுஷன் உன்னை குத்தி பேசும் பொழுது ஐயோ, அவர்கள் உன்னை சபிக்கும் பொழுது ஐயோ, அவர்கள் உன்னை கேலி செய்யும் பொழுது ஐயோ என்று நீ நினைத்த, என் தேவன் என்னை விட்டு விலகி விட்டாரோ, என் தேவன் என்னை கைவிட்டு விட்டாரோ என்று நீ நினைச்சது உண்டல்ல? இல்ல இல்ல, இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் உன்னை கைவிடல. கர்த்தர் உன்னை உடைச்சாரு, புதியதாய் உன்னை உருவாக்கும்படிக்கு. வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் உடைக்கப்பட்டது நல்லது, ஆண்டவரே நல்லது, ஆமென் சொல்லுங்க, ஆமென். உடைக்கப்பட்டல்ல, உடைக்கப்பட்டல்ல, இனி உன் வாழ்க்கையில இனி உடைக்கப்பட ஒண்ணுமே இல்லை. கர்த்தர் சொல்றாரு, வருகிற ஆண்டு நீ உருவாகுகிற ஆண்டு, உன்னை புதிதும் கூர்மையுமான நல்ல ஒரு பட்டயமாய், எனக்காய் வைராக்கியமாய் போராடுகிற பட்டயமாய், உன்னை ஒரு புதிய பாத்திரமாய் நான் உன்னை உருவாக்குவேன் என்று சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார். நீ உடைந்தது போதும், இனி நீ உருவாக்க போகிறாய். உன்னை உடைத்ததெல்லாம் போதும், இனி நான் உன்னை உருவாக்க போகிறேன் என்று சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார். ஓ ஸ்தோத்திரம். நான் உன்னை உடைச்சேன், நான் உன்னை உடைச்சேன், இனி நான் உன்னை உருவாக்க போகிறேன் கர்த்தர் சொல்லுகிறார். இனி உன் கரங்களை நான் பிடித்து உன்னை நான் நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி நீ தோல்வியை பார்க்க மாட்டேன் கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு விரோதமான ஆயுதங்களை நீ முறியடிப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்திரே. உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம்